எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ராகி வச்சு ராகி சாக்கோ மால்ட் வந்து செய்ய போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுனால குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி குடிப்பாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுமே பார்த்திங்கன்னா குடிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்படி ராகி சாக்கோ மால்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து நான் ராகி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாமே நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் துணியில் நீங்கள் வந்து கட்டிட்டு ஒரு 2 நாள் வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சம் வந்து முளைக்கட்டும், ஆனால் 2 நாள் வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா வந்து முளைக்கட்டி வந்திருக்கும். இப்போ பாருங்களேன், சூப்பராக நல்லா வந்து முளைக்கட்டி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதை பரப்பி விட்டு ஃபேன் காற்று அடியில் ஒரு 3 நாள் நான் வந்து அப்படியே வந்து வச்சிட்றேன். வெயிலில் வந்து காய வச்சிடாதீங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா நம்மளுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து பிஸ்தா, கொஞ்சமாக வந்து வால்நட்டு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸு வந்து சேர்க்க விருப்பமோ சேர்த்துக்கோங்க. இல்லை நட்ஸு வேண்டாமனா நீங்கள் ஒன்லி ராகி மட்டும் வந்து சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. நட்ஸு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இதை விட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்து ஆற வச்சிட்றேன். இப்போது அதே கடாயில் 1 கப்பு வந்து மக்கானா வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மக்கானாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கருகிரும், அதனால் கொஞ்சம் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து உடச்சி பாருங்கள், நல்லா நம்மளுக்கு உடப்படும். இப்போது மிக்ஸி ஜாரில் முளைக்கட்டினா ராகியை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட வந்து இனிப்புக்காக பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து 2மே கிடையாது, ஸோ அதனால் ஒரு 1/4 கப்பு மட்டும் நான் வந்து ஜீனி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் வந்து சல்லடைக்கு மாற்றிக்கிட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதே மிக்சியில் நட்ஸு எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டேன். இதையுமே நம்ம ரொம்ப நேரம் வந்து அரைக்கக்கூடாது, நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதையுமே நான் வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்ணாடி பாட்டில் இல்லை வந்து இந்த மாதிரி டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரொம்பவே சத்தான ராகி சாக்கோ மால்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கப்பில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ராகி சாக்கோ மால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா சூடான பாலாக வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான வந்து ராகி சாக்கோ மால்ட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.